இந்த கொழுப்புனால தான் அடி வாங்குறேன். ஷக்கீலனா ஏன் ஷக்கீலனா வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? உங்கள் வீடியோ தான் ஷக்கீலனா எனக்கு தெரப்பி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வரீங்க. நான் இந்த எம்எல்ஏக்கே ஹாய் கைஸ், ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் வெல். இட்ஸ் பின் அ லாங் வைல் சின்ஸ் ஐ செட் தட். நான் பார்க்க வந்து வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி இருக்கேனா? ஆமாம். இது அசிங்கமாக இருக்குது பார்க்க. இவன் தான் முத்து கண்ணன். அதாவது நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் வீட்டு அடி இல்லை, என் வீட்டு அடி இல்லை, சும்மா பிரமாதமாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்க முடியலன்னா எப்படி சொல்கிறது, அந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் லைக் நீங்கள் கோயிங் த்ரூ சம்திங்னா அது வந்து உங்கள் மைண்டில் கீப்ஸ் ரன்னிங் ஆன் யுவர் ஹெட் லைக் ஆல் டே. அண்ட் அதனால் உங்களே அறியாமல் நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, எதுவுமே பண்ண முடியாது. வந்து வந்து படுத்துருக்கணும் தான் தோணும், எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஒரு இந்த ஸ்பார்க், அந்த ட்ரைவே இருக்காது, ரொம்ப ஆங்ஷியஸாக யோசிச்சுட்டே இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். என்ன நடந்துச்சுலாம் என்னால சொல்ல முடியாது. பட் ஐ கேன் டெல் யூ லைக் ஹவு திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃபார் மீ, அட்லீஸ்ட் இன் அ குட் வே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ரீட் புக்ஸ் ஃபார் எஸ்கேபிசம். அதனால் எலைசா அண்ட் ஹர் மான்ஸ்டர்ஸ்னு ஒரு புக் எடுத்து நான் படித்தேன். இட்ஸ் த பெஸ்ட் திங் ஐ ஹவ் எவர் ரெட். இட் வாஸ் ஸோ ரிலேட்டபிள் ஃபார் மீ. ரொம்ப பர்சனல் லெவலில் நான் கனெக்ட் ஆனேன் அந்த கதைக்கு. அண்ட் லைக் அதை படிச்சுட்டு இஃப் ஐ எவர் வாண்ட் டு பி லவ்ட், ஐ வாண்ட் டு பி லவ்ட் லைக் தட். இட்ஸ் ஜஸ்ட் ரீஅஷூரன்ஸ். நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். த திங்ஸ் தட் தே டூ த்ரூ யூனோ ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆர் லைக் சும்மா அண்ட் தே டோன்ட் டாக் மச் த கேரக்டர். அது வந்து ஒரு மாதிரி ஸ்பார்க் கொடுத்துச்சு எனக்கு. அண்ட் தென் எனக்கு என்னன்னு தெரில, நான் அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். ஸ்கூட்டர் நல்லா ஓட்டுவேன் நான். பட் பைக் ஓட்டுறதுக்கு வந்து யூ நீட் லைக் சம் கோஆர்டினேஷன். அண்ட் எனக்கு வந்து அந்தளவுக்கு கோஆர்டினேஷன் வந்து இருக்காது. லைக் மைண்ட் டு பாடி கோஆர்டினேஷன் ஒரு வேளை பார்க்கலாம். கை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணலாம், கால் மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அதனாலேயே எனக்கு பைக் வந்து ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். கற்றுக்க சொல்லிக் கொடுத்தப்ப லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டேன். அப்புறமா வந்து இந்த கொஞ்சம் தூரமாக ஓட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி திணறிட்டே இருந்தேன். அண்ட் தென் ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு வேலை இருந்துச்சு. அப்போ வந்து சரி பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு, என்னன்னு தெரில, ஒரு இம்பல்ஸ் தான். வண்டி எடுத்துகிட்டு பெசன்ட் நகர் வரைக்கும் போகணும் சண்டே காலையில். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனேன். வண்டி நின்றுச்சு, அது இது தப்புலாம் பண்ணேன். பட் தென் நான் போயிட்டேன். போனது எனக்கு ரொம்ப அக்கம்ப்ளிஷ்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் அந்தளவுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி, ரொம்ப ஐயோ எனக்கு வராது இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன். பட் லைக் எனக்கு அது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிச்சைக்கார மாதிரி இருக்கணும். இது முடி வேறு நான் குப்பை மாதிரி வெட்டிட்டேன். எல்லா ஒரே நேரத்தில் தான் நடக்கும். சரி ஏதோ ஒன்று போய் இதை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு மோட்டிவேஷன் இல்லை. இதை ஃபிக்ஸ் பண்ணி போய் அப்போ நான் மோட்டிவேஷன் இழந்து அப்போ மறுபடியும் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு இப்போயே நான் வந்து இருக்கிறத வச்சு பண்ணிட்டு போகிறேன். மண்டே எப்படி இருந்தா என்ன. அந்த பைக் எடுத்துகிட்டு போனேன்ல, அப்போ நான் எந்திரிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ரன்னிங் ரேஸ் வின் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எடுத்து போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு தாத்தா போயிட்டு இருந்தார், அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தார். திடீர்னு அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இப்படி சும்மா இப்படி காலைல வாக்கிங் போகும்போது கிளாப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். நான் அங்கே போகிறேன், அவர் கிளாப் பண்ணார். எனக்கு கிளாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது. அப்படி இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஐ தாட் பெரிய விஷயங்களை விட சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மேக் ஆர் டே. அண்ட் அந்த சின்ன மோட்டிவேஷன், அந்த சின்ன ஸ்பார்க் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்ம எல்லாரையும் வந்து இட் இட் மேக்ஸ் அஸ் டூ திங்ஸ் தட் ஆர் ஆக்சுவலி குட். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹோல்சமான ஒரு நிகழ்வு, ஒரு ஹாப்பனிங் அந்த மாதிரி இருக்கும்ல, ரேண்டமான விஷயம் இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து கேட்கலாம்னு நினச்சேன். வீல் ரீட் யுவர் ஸ்டோரிஸ். எஸ், இதை ஆல்ரெடி படிச்சுட்டேன். அண்ட் ஐ வாண்டட் திஸ் டு பி த ஃபர்ஸ்ட் thing. My Tamil might feel a bit unusual since I'm from Elam, so excuse me. நான் வந்து சென்னை தமிழன் அப்படிங்கிறதால இந்த தமிழை நான் தப்பாக படித்தா ப்ளீஸ் forgive me guys. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட் குரூப்பில் நாங்கள் மொத்தமாக 6 பேர். அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் நடுவில் சண்டை வந்துட்டு அதால் அவை பிரிஞ்சு இருந்தவை. அந்த டைமில் எல்லாரும் ஒன் ஃப்ரெண்ட் எக்ஸ் சைடே போயிடினும் என்னை தவிர. கிட்டத்தட்ட ஒய் என்ற பர்சனோட கதைக்கிறதே இல்லை. பட் நான் 2 பேரோடையும் கதைச்சான். அண்ட் ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஷி ஹேட். ஸோ கிளாஸ் பிரிக்கும்போது அவளை நான் நக்கலாக கேட்டான், என்ன வேறு கிளாஸ் போனால் அழுவியோ என்று. ஆனால் அவள் இல்லை என்றால். கிளாஸ் பிரித்து மற்ற கேங் எல்லாம் அழுது முடிஞ்சு எல்லாத்துக்கு பிறகு அவள் என்னை இறுக்கி ஹக் பண்ணி விம்மி விம்மி அழுதாள்.
இப்பவும் மற்ற ஃப்ரெண்ட் எக்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கதைப்பினம். யாருமே அவள் கதைக்கிறத கணக்கில எடுக்கடியும், நான் அவள் என்ன கதைச்சாலும் கேட்கிறேன். ஸோ ஒன் டைம் ஹர் அம்மா கால் மீ அண்ட் செட், "ஒய் வந்து வீட எப்பவுமே என்ன பத்தி தான் கதைக்கிறவள் என்றும். நவ் அவள்ட பிஎஃப் ஒய்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பேசினவான் ஆஸ் தே ஹேவ் டன் சம் பேட் ஸ்டஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ்." அப்ப அவள் சொன்னாளாம், "எனக்கு உண்மையா இருக்கிற அண்ட் எப்பவுமே தன்னை விட்டுட்டு போகாத ஒரே ஜீவன் நான் தான்" என்று. This may sound very random, but like if you like someone, even if you're not a communicative person, ஒரு ஃப்ரெண்ட உங்களுக்கு ரொம்ப அந்த டைம்ல புடிச்சிருக்கு, ஆர் லைக் யூ ஃபீல் பிளெஸ்ட் டு ஹேவ் தெம். உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆர் லைக் உங்க பார்ட்னரா இருக்கலாம். போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. ரேண்டமா போய் சொல்றது ரைட். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 10 அவுட் ஆஃப் 10 வில் 100% ரெக்கமெண்ட். எனக்கு அப்படியே அழணும் போல இருந்தது. பிகாஸ் இன் பிரைமரி ஐ நெவர் ஹேட் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ செகண்டரியில கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்ன அவள் ஷோ ஆஃப் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தா. நான் எங்கேன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னொரு நண்பருக்கு குடுத்ததா நினைச்சு சந்தோஷமா இருந்துச்சு. சாரி ஃபார் ranting too much. No, don't be sorry, dude. Yep, this was just beautiful. I just wanted to share this first. Okay, so this is from Mama Log. Bought my amma flowers because she deserves the world and I can only afford flowers. இதை பற்றி அவங்க ஸ்டோரியிலேயே சொல்லியிருந்தாங்க. How like she showed the flowers to her mom and her mom was like, that's the first time அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க மூஞ்சில் அப்படியே லைட் போட்ட மாதிரி இருந்தது. அப்படின்னு தட் நான் வந்து ஒரு ரீல் கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப காண்டா ஒரு மாதிரி இருப்பா. அண்ட் அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து சும்மா ஒரு பூவை பறித்து கொடுப்பான். லைக் டக்குன்னு டக்குன்னு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அண்ட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், இட்ஸ் நாட் த ஃப்ளவர், இட்ஸ் த ஆக்ட் ஆஃப் கோயிங் அண்ட் கிவிங் சம் ஒன் ஃப்ளவர். நான் சின்ன வயசில் அட்லீஸ்ட் லைக் நம்ம எல்லாரும் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதாவது பார்க்குக்கெலாம் போகிறோம், அம்மாவோட போகிறோன்னா ஏதாவது பூ இருந்துச்சுன்னா அதை பறிச்சுட்டு அந்த அம்மாட்ட கொடுப்போம். பட் ஓவர் த டைம் வி ஆல் ஸ்டாப் டூயிங் இட். அண்ட் இஃப் யூ கேன் ஆஸ்க் மீ, நான் என் அம்மாவுக்கு பூ கொடுத்துருக்கேனா? அப்போ கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பொக்கேயை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேனா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் வீட்டுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏதாவது ஃப்ளவர் ஷாப்பில் ரொம்ப அழகாக பார்த்தா. பட் லைக் அம்மாக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. I'll do it. Thank you. Thanks for the inspiration, Mama Log. Oh, okay, there's this one. I like to travel with my dad in two-wheelers. We had one RE and I used to sit back facing the road. லைக் திரும்பி பார்த்து உட்காருது. நானும் பண்ணியிருக்கேன். அப்படியே ஆப்போசிட் சைட் திரும்பி ரிவர்ஸில் போகிற ஃபீல். யா அதில் திரும்பி அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரியே இருக்கும். தட் டே ஐ ஃபாட் வித் dad and we didn't talk. I don't know, suddenly I had that memory back and feeling down. Out of nowhere, the same positionல one boy was going with his dad. அவ்வளோதான். இப்போ ஹோல்சம் வீட்டுக்கு போய் 2 பேரும் சேர்ந்துட்டோம். This is why I don't believe in like people tell coincidenceலாம் இல்லை, எல்லாம் நடக்கிறது தான் நடக்குது அப்படின்னு. This feels very scripted பாத்தியா, பட் லைக் இட் ஹேப்பன்ஸ் இன் ரியல் லைஃப். எனக்கும் வந்து நான் பைக் ஓட்டிட்டு வந்தப்போ அந்த தாத்தா திடீர்னு எனக்கு கிளாப் தட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் நடந்துச்சுல்ல. ஓகே, we have another story. Every day my office bus drops me near a bakery. அங்கே இருந்து I walk home 1.5 கிலோமீட்டர். செம பசியில் அந்த பேக்கரியில் ஏதாச்சும் சாப்பிடலாம்னு போவேன். பட் நான் போகிற டைமுக்கு மோஸ்ட்லி எதுவுமே இருக்காது. ஐ லவ் முட்டை பஃப்ஸ். சேம். டெய்லி கேட்பேன், முட்டை பஃப்ஸ் இருக்காக்கா? அண்ட் ஷீல் சே எல்லாமே காலிமா. அண்ட் நான் சோகமாக அப்படியே போயிடுவேன். அண்ட் திஸ் கெப்ட் ஹேப்பனிங் ஃபார் லைக் அ வீக் ஆர் சம்திங். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு இருக்குமான்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். தென் ஐ ஸ்டாப்ட் கோயிங் டு தட் பேக்கரி. ஒன் டே வென் தேர் வித் மை லிட்டில் சிஸ்டர் பிகாஸ் ஷீ வாண்டட் சம் பேஸ்ட்ரீஸ். அப்போது த பேக்கரி அக்கா ரெக்கக்னைஸ் மீ அண்ட் ஆஸ்ட் வை ஐ ஸ்டாப்ட் கம்மிங் ஆஃப்டர் ஆஃபீஸ். ஐ டோல்ட் சும்மா இல்லைக்கா, அப்படியே டயர்டில் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்? She said she started saving 2 முட்டை பஃப்ஸ் every day for me because நான் டெய்லி வந்து டிசப்பாயிண்ட் ஆகி போகிறேன்னு. But then I never showed up. Now I go there every day after work. We are besties. லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். என்னடா இது? Maybe the world is not that cruel. Day 100 of crying for strangers. Do not expect this plot twist. அப்பாஸ் கைண்ட்னஸ். நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ அப்பா என்னை சைக்கிளில் சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போவார். எங்கிட்ட ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருந்துச்சு. ஸ்டில் சூப்பர் மார்க்கெட் பக்கம் தானேன்னு சைக்கிளில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போவார்.
நான் என்னடா வண்டி இருந்தும் சைக்கிள்ல கூட்டிட்டு போனாருன்னு கொஸ்டின் வரும். ஸோ நாங்க தேவையானத வாங்கிட்டு வெல் வெளிய வருவோம். அவர் சைக்கிள் எடுக்கிறப்போ யாராவது வயசானவங்க தானம் கேட்பாங்க. என் அப்பா யோசிக்காம ஒரு 5 ஆர் 10 ரூபீஸ் குடுப்பாரு. அவங்க மனசார ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. எனக்கு அப்போ ஒரு குட்டி சந்தோஷம் வரும். நான் என் லைஃப்ல எங்க அப்பாவ இதுல ரொம்ப நோட் பண்ணியிருக்கேன். யாரு வந்து தானம் கேட்டாலும் அவர் முடியாதுன்னு சொன்னதில்ல. இத்தனைக்கும் எங்க அப்பா அந்த நேரம் ரொம்ப கம்மி சேலரி தான். பட் தட் லிட்டில் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் கெப்ட் ஹிம் ஃபார் லைஃப். இத பார்த்து நானும் இதே மாரி இருந்தேன். பட் ரொம்ப இத பத்தி டீப்பாலாம் யோசிச்சுட்டு இல்ல. ஆனா ஒரு நாள் சும்மா மூட் அவுட்ல டவுன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க குழந்தையோட நிக்க முடியாம நின்னுட்டு இருந்தாங்க. டக்குன்னு நான் எந்திச்சு பிளேஸ் குடுத்தேன். அப்ப அவங்க அங்க உட்காந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அந்த பஸ் டிராவல் பண்ண ஃபுல் டைமும் நான் அந்த அக்கா குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்தேன். பஸ் விட்டு இறங்குறப்போ எனக்கு மூட் அவுட் ஆனதே மறந்து போச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன். எனி ஃபார்ம் ஆஃப் பேசிக் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் கிவ்ஸ் மீ பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஐ கேன் ஃபீல் ஹவ் மை டாட் ஃபெல்ட். May God bless your father and you, bro. In a world, you can be anything. Be kind, guys. Yes. And இது எனக்கு வந்து நல்லா அடிச்சு சொல்லி தந்தது என் ஃப்ரெண்ட் அதிமாஸ். From Dr. Sendamaran. I'm 28, married and got a loving wife. Adorable kid, respectable job. Sounds fancy, right? But I've gone through a hell shit in my teenage, and those parents and 5 others who witnessed that phase then know my current life is a blessing and they're happy for me. I call it luck though. Hashtag bless my luck. Same way, I have a few friends whom I witnessed suffering a lot in life. Shine bright today. I'm genuinely happy for them. என்ன சொல்ல வரேன்னா, இஃப் யூ கேன் see others success and feel happy about it as your own, or you look out for others and let them know they're important, etc., etc. Pass beyond their pain, thy efforts not in vain. To see their good again feels like wholesome rain. Peace. எனக்கு என்ன இந்த மெசேஜ்ல ரொம்ப புடிச்சிருக்குன்னா, ஐம் டர்னிங் 21 நெக்ஸ்ட் மந்த். ஐ வுடன்ட் டெல் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் அவ்வளோ அன்கிரேட்ஃபுல்லா பேச மாட்டேன். ஐ அம் வெரி பிரிவிலேஜ்ட் எனஃப் டு ஹேவ் ஆக்சஸ் டு அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் அ லாட் ஆஃப் பீப்பிள் டோன்ட். எனக்கு அது தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். பட் இருந்தும் கஷ்டங்கள்லாம் இருக்கு. அண்ட் நவ் தட் ஹீஸ் டெல்லிங் ஹீஸ் 20, he is married, he has a loving wife, he has a kid and all that, and a respectable job. நம்மளுக்கும் இதெல்லாம் நடக்கும்ல. உங்களுக்கும் என் வயசு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வயசுல கஷ்டப்பட்டவங்கலாம் இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் காலம் வரும் கைஸ். ஆஸ் ஹி செட் லைக் இவர் கூட கஷ்டப்பட்டவங்களையும் இவர் பார்த்தாரு. அண்ட் அவங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாருல்ல. தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ட்ரைட். இஃப் யூ வெரி செல்ஃப்லெஸ் அண்ட் லைக் நீங்க வந்து அடுத்தவங்க சந்தோஷத்த உங்க சந்தோஷம் மாரி பார்த்தா தான் அது வந்து வரும். அது எல்லாருக்கும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா விஷயத்த வந்து பாசிட்டிவாவும், ஆப்டிமிஸ்டிக்காவும் பார்க்குற பவர் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்குறது இருக்காது. உங்களுக்கு அது இருக்குன்னா மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். யாருக்காகவும் இல்லை நெகட்டிவ் அவுட்கம்ஸையும் யோசிக்கலாம். நெகட்டிவ் அவுட்கம்ஸையும் யோசிச்சுக்கோங்க. பட் லைக் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த பார்க்குறது, யூனோ சீயிங் ஆல் த குட் திங்ஸ், அது வந்து எல்லாருக்குமே இருக்காது. அது நீங்கள் பார்க்குறீங்கன்னா கிரேட். அது வந்து பர்சிஸ்ட் பண்ணுங்க. யாருக்காவது அதை விட்டுறாதீங்க. அனதர் ஸ்டோரி. I'm a very introverted person. I don't talk much with anyone. So this incident below was very special and different to me. So September 11 was my grandpa's birthday. So I wished him, and on call he was so sweet. He was like, "Thank you." ஏம்மா செல்லம், என்னம்மா? He was so sweet. He was like, "Thank you மா. ஸ்கூல்ல ரொம்ப ப்ரெஷராக இருக்கா, படிச்சுட்டே இருக்காத, நிறையா ரெஸ்ட் எடு, ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோ, யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப், ஐம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொன்னார்." This was very wholesome. I don't remember the last time I talked with him like this ever. It was very first time for me to experience this love from him. I pray my grandparents will be healthy and happy for many more years. எனக்கு என் அம்மாவும் அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் பர்சன் இல்லை, உங்கள் தாத்தா மாதிரி. அண்ட் என் அம்மா வந்து எப்பயாச்சும், எனக்கு தாத்தா பாட்டி இல்லை, பட் என் அம்மா வந்து எப்பயாச்சும் இந்த மாதிரி ரேண்டமாக சொல்லுவாங்க, குட் ஜாப், ஓகே, குட் குட், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்ப வெளிப்படையாகவும் இந்த மாதிரி கூட சொல்ல மாட்டாங்க. ஓகே, நல்லா பண்ணு, அப்படி தான் சொல்லுவாங்க. அது மூஞ்சி ஸ்மைல் கூட இருக்காது. பட் எனக்கு தெரியும்
தட் கேர்ள் இஸ் ப்ரவுட் அப்படின்னு. அப்படின்ற மாரி இருக்கும் அந்த ஃபீலிங். எப்படி சொல்றது? என் கேமராக்கு வந்து ஸ்டாண்ட்லாம் வாங்கி குடுத்தாங்க. ரொம்ப ரேண்டமா ஸ்பான் ஆகும் அதெல்லாம். புரியுதா? அவங்க ஓகே குட் ஜாப் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா வீடியோ போடுற இதுவரைக்கும் சொன்னது. இதுவரைக்கும் நீ வீடியோ போடுறதுக்கு ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நீ வந்து இவ்ளோ அச்சீவ் பண்ணியிருக்க. பெரிய அச்சீவ்மெண்ட்ல பட் லைக் ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கெயின் பண்ணியிருக்க. ப்ரவுட் ஆஃப் யூ. நீ நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுற. ஒண்ணுமே அதெல்லாம் வரவே வராது. மேக்ஸிமம் வெட்டி பேச்சு பேசி காசு சம்பாதிக்கிற இது ரொம்ப தாழ்த்திலாம் பேசுவாங்க. பட் லைக் ஐ நோ பார்ட் ஆஃப் ஹர் இஸ் a பிட் ப்ரவுட். நெறைய பேர் எக்ஸ்பிரசிவா இல்லனாலும், அவங்களுக்கு அத சொல்ல தெரியல. நெறையா பேர் வந்து நம்ம லைஃப்ல இருக்கவங்க, அவங்களுக்கு நம்ம பாசமாவே இல்ல, இப்படி இல்ல, அப்படி இல்ல யோசிப்போம். நெறைய டைம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி பழக்கம் இல்ல. ஒரு புதுசு அவங்களுக்கு. ஸோ, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அவங்களுக்கு அண்ட் அது அவங்களுக்கு பழக்கமாகட்டும். அப்புறம் அவங்க திருப்பி தராங்களா பார்க்கலாம். பட் திஸ் ஒன் இஸ் வெரி ஸ்வீட். ஓகே. So I am very insecure about how I look. I went to one of my cousin's weddings. I wore this maroon or dark கலர் லெஹங்கா அண்ட் அது லைக் என் கலரோட கலராக ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் அண்ட் ஃபெல்ட் வெரி இன்செக்யூர் அபவுட் ஹவ் ஐ லுக் காஸ் எவ்ரி ஒன் லுக் ஸோ பியூட்டிஃபுல் தட் டே. என்னோட சித்தியின் குழந்தைகள் இருந்தாங்க அங்கே. ஒரு 4th or 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஏஜ். தே கேம் டு மீ அண்ட் டோல் மீ ஐ எம் லுக்கிங் லைக் an இண்டியன் சிண்ட்ரெல்லா அண்ட் ஐ லுக் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் தே கெப்ட் டெல்லிங் தட். என் ஹார்ட் அப்படியே பொச்சுக்குன்னு அட்டாக் பண்ணிட்டாங்க. எனக்கு அங்கே அழுகையே வந்துட்டு. சம்டைம்ஸ் த ஹோல்சம் திங் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு நார்மல் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர். எல்லாமே நல்லா சாப்பிட்டு நோ ஃபைட்ஸ் வித் எனிபடி, நோ மண்டை குடைச்சல். எக்ஸாக்டாக இது அப்போ நடக்கும் மீன்ஸ் ஆஃப்டர் த எக்ஸாம்ஸ் எந்த ஒரு அகாடமிக் ஸ்ட்ரெஸ் ஆர் கில்ட்டும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டு கேடிவி மூவி பார்த்துட்டு சிப்ளிங்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசிட்டு தூங்குறது. This படிக்கிறதுக்கே ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கா இருக்கு. You won't realize that is wholesomeness until you rewind your day before sleep or journal பண்ற ஹேபிட் இருந்தா எழுதுற அப்போதான் you will think, wow, I had a good normal dayன்னு. So this is randomly wholesome. As she said, நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கா ஜாலியா ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா அது ரொம்ப ஜாலியான நாள்னே நமக்கு தெரியாது. அது எப்ப தெரியும்னா, அது அந்த ஜாலி போயிட்டு கஷ்டம் வரும்போது தான், ச்சே நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்ல, இப்படி இருந்தேன்ல, அப்படி இருந்தேன்ல அப்படின்ற மாரி இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த ரெய்னி ஹாலிடேஸ்லாம் இருக்குல்ல, திடீர்னு வந்து அம்மா காலைல எழுப்பி விட்டுருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு லேட்டா எந்திரிப்போம். நம்ம என்ன விடியல 6 மணி தான் ஆகுதுன்னு நெனச்சிட்டு இருப்போம். காலேஜுக்கு எந்திரிப்போம். அப்போ ஒரு 7:30, 8 ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, லீவுன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. இதனால நேத்து நைட்டே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஓகே நிம்மதியா தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கி, அன்னைக்கு வந்து ஜாலியா நாள்ல அப்படியே மழை பெஞ்சுட்ருக்கும். வீட்ல ஜில்லுன்னு இருக்கும். ஃபேன் கூட போட மாட்டோம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ். அது ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அது அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எப்ப ஃபீல் ஆகும்னா, காலேஜ் போனதுக்கப்புறம், ச்சே காலேஜ் போணுமா? ச்சே அப்படின்ற மாரி இருக்கும். பட் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கு அப்படிதான் இருக்கும். பட் அந்த அவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகாது. Recently, not recent, but 7 months ago, I went to a trip to Rajasthan from college. So one day I saw two kids. They were brother and sister running happily with full of laughter around a huge crowd in a place called Jodhpur Fort. It made me think back about my childhood like this. I spent with my brother in that same place. Like I stayed there for a few years since my dad is from BSF. Like how fast the days have passed. 19 years back, we were like that same kids who never cared about world, so happy and carefree. But now லைஃப்காக ஓடுறோம் with so much of stress and all that. Now I hardly talk to my own brother and we don't even fight like we used to. And now realizing maybe we would never be like that anymore. That is happy, never be happy like we were in our childhood anymore. Now we are all far away for a college or work, career, etc. and visit our fam once in a blue moon kinda. So seeing the two kids made me feel wholesome thinking back about the childhood memories. I can relate a lot. நான் வந்து கடைசி பையன். எனக்கு வந்து 2 அண்ணன். ஓகேவா? ஸோ சண்டே காலையில என் அண்ணனுக்குலாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நானும் என் 2வது அண்ணனும் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கும்போது, டிவி தான் ஓடிட்டுருக்கும். Netflix அதெல்லாம் கிடையாது. ஓடிடிலாம் கிடையாது. டிவி ஓடிட்டுருக்கும். அப்பா உட்காந்துருப்பாரு ஹால்ல. அண்ட் அம்மா வந்து பூரியும், சூப்பும் செய்வாங்க. அவர் பூரி, கிழங்கு அந்த மாரி ஏதோ செய்வாங்க. அண்ட் நான் 2 அண்ணனுங்களும் வந்து உட்காந்து ரேண்டமா எதாவது புல்லி பண்ணி பேசிட்டு இருப்போம். யாராச்சும் ஜாலியா ஏதாவது பண்ணிட்டுருப்போம். அது வந்து எப்படி சொல்றது?
அப்போ ஒரு இன்னசென்ஸ் இருந்தது அப்ப. இப்பயும் அந்த மாரிலாம் பேசுவோம். பட் இப்ப வொர்க்கு அடுத்து என்ன பண்ற நீ? பட் அப்ப அதெல்லாம் கிடையாது. அண்ட் இப்ப வந்து எல்லாரும் வளர்றோம். வேற மாரி மாறிட்டாங்க நெறைய பேரு. பிகாஸ் குரோத் ஆஃப் கோர்ஸ். ஐ வாஸ் திங்கிங் அபௌட் இட். அப்ப இட் வாஸ் சோ குட். பட் இப்ப அந்த மாரி இப்பயும் அந்த மாரி இருக்கும். பட் அந்த மாரி இருக்காதுல்ல அப்டின்றது வந்து இஸ் அ தாட். யப். அண்ட் யுவர் சிப்லிங்ஸ் ஆர் சேஞ்சிங் டிஃபரென்ட்லி. லைக் வேற மாரி மாறுறாங்க. சண்டை போடுறது, அந்த வம்பிழுத்தா அந்த இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி வம்பிழுக்கிறது அதெல்லாம் போகுது அப்டின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாங்க முடியாது. அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஐவ் பீன் தேர். அதனால ஐம் டெல்லிங். ஒரு நாள் செம்ம மூட் அவுட்டா இருந்தேன். காலேஜ்ல சீனியர்ஸ்ட்ட, ப்ரொஃபசர்ட்ட திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு வந்துட்டு இருந்தேன் ஆட்டோல. ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆட்டோ அங்கிள்ஸ் ஆஸ்க்ட் 20 ப்ளஸ் 30 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபேரோட சேர்த்து. பட் தட் அங்கிள் வாஸ் லைக், "நீங்க எவ்வளோ குடுத்தாலும் ஓகேம்மா." அப்புறம் வீட்ல விட மொத சாப்பிட்டியாம்மான்னு கேட்டாங்க. நான் இல்லன்னு சொன்னேன். "சரிம்மா போய் சாப்பிடுங்க. டயர்டா இருக்கீங்க. எல்லாம் சரியாயிரும்." தட் மேட் மை டே. இட் ஃபெல்ட் குட் பிகாஸ் ஆட்டோ அங்கிள்ஸ் மோஸ்ட்டா ரூடா இருப்பாங்க. அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் ஆஃப்டர் அ ரஃப் டே. அவங்க ரூடா இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையும் ரொம்ப காண்டான வேலை. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ரொம்ப காண்டான வேலை ஆட்டோ ஓட்டுறது. அதனால தான் அவங்க கொஞ்சம் டென்ஸ்டா இருப்பாங்க. எல்லாரும் ரூடா இருக்க மாட்டாங்க. பட் திஸ் திங் ரைட் ஸ்வீட். அவங்க அழுதத பார்த்து அவங்களுக்கே கேட்க மனசு வந்திருக்காது போல. 20 குடும்பம், 30 குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. Yeah. எனக்கு வந்து ஒரு ஆட்டோ அங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எனக்கு ஒரு குக்கீல் ஷூட் இருந்துச்சு. குக்கீல் வாசன்ட் டூயிங் வெரி வெல் இன் பிகினிங். அண்ட் லைக் நவ் ஆல்சோ இட்ஸ் நாட் டேக்கிங் ஆஃப் தட் கிரேட்லி. பட் லைக் அதில் எவ்ரி டைம் வென் ஐம் டூயிங் அ குக்கீல் ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட். அதை பற்றி எதை யோசிச்சுட்டே டென்ஸ்டாக போயிட்டு இருந்தேன் ஒரு நாள். நான் வந்து பாத்திரம் அதெல்லாம் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா, அங்கே அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்டோரேஜ் இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன தம்பி பண்ற? சமைக்க போறியா?" "ஆமா." அந்த மாரி சொல்லிட்டுருந்தேன். அப்ப அவர் வந்து ட்ராப் பண்ணும்போது, "என்ன சமைக்க போறேன்னு?" கேட்டாரு. "இன்னைக்கு மட்டன் தான் பண்ண போறேன் நானு. இந்த பண்ண போறேன்." அந்த மாரி சொல்லிட்டுருந்தேன். அதுக்கு அவர் வந்து உப்பு கறின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, உப்பு கறியோட ரெசிபி, "இது போடு, அது போடு. நான் செஞ்சு சாப்பிடுவேன். உனக்கு வேணும்னா YouTubeல கூட பாரு. சூப்பரா இருக்கும். ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பண்ணி பாரு உப்பு கறியோட ரெசிபி." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. எனக்கு அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைக் நான் அது பண்றத பார்த்து அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயி அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, "இது பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் புது வீடு கட்டுற டைம்ல ஒரு சின்ன பப்பி என்கிட்ட வந்துச்சு. என்ட்ட இருந்த பிஸ்கெட்ஸ் போட்டுட்டு நான் போயிட்டேன். ஆனா வீக்லி ஒன்ஸ் வேலை எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்க வரும்போது எல்லாம் அந்த பப்பி என் கூடவே இருக்கும். இப்போ நாங்க அந்த வீடு கட்டி முடிச்சுட்டு வி ஷிஃப்டட் தேர். ஆனா அந்த பப்பி இப்போ பெரிய டாக் ஆச்சு. ஷி ஸ்டில் ரிமெம்பர்ஸ் மீ அண்ட் காட்ஸ் ஹர் ஹவுஸ். ஒன் டே ஒரு தீஃப் வந்தான். ஆனா அந்த டாக் அவன உள்ள விடாம தடுத்து ஷி ஆல்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ்ட் ஹர்செல்ஃப் ஃபார் அஸ். ஐம் ஸ்டில் கிரேட்ஃபுல் ஃபார் தட். இப்போ எங்கன்னு தெரில. ஆனா அவ சீக்கிரமா நான் போடுற பிஸ்கெட்காக வருவான்னு டெய்லி ஈவினிங் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுவேன். I can't cry for this. Hope she comes to it. I'm in hostel doing my masters. It's been a month and I got no friends here. Weird, right? One day I was crying badly because I felt lonely and there is this cat came and never left me. She comes now and then I don't feel lonely anymore. You know what the wholesome thing is? In the cat exactly looks like my cat who died a year ago. ஒரு difference மட்டும்தான். My cat is he and இப்போ his new cat friend is she. Wholesome. Getting சோசன் பை அ கேட். ஒரு கேட் உங்கள பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். டாக்ஸும் அவ்வளோ ஈஸியா சூஸ் பண்ணலாம். பட் டாக்ஸ் ஆர் மோர் ஃப்ரெண்ட்லியர். கேட்ஸ் ஆர் நாட் ஃப்ரெண்ட்லியர். அத தாண்டியும் ஒரு கேட் வந்து உங்கள சூஸ் பண்ணுதுன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கேட் வந்து உங்கள தேர்ந்தெடுத்திருக்குன்னா, கங்ராட்ஸ். ஐ நோ ஹவ் தட் ஃபீல்ஸ். தட்ஸ் அ பிக் திங் டு அச்சீவ். Recently, I traveled on a share auto. I wasn't feeling good and a party put her hand on top of mine, clutched it so hard and smiled at me. She reminded me of my Ammamma who's no more. I also hold her hands and then while I was about to get off, she told, "Nalla சாப்பிட்டு நல்லா படிக்கணும்." I don't know why, but I cried, bro. She made my day. She once again approved me. In a world where you can be anything, be kind. It was just wholesome. Yeah, in a world you can be anything, be kind. Please be kind. நீங்க வந்து
கைண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, நீங்க ஒருத்தங்க கைண்டா இருக்கீங்கன்னா, அவங்க எவ்வளோ உர்ருன்னு இருந்தாலும், அவங்க வந்து உங்கள அறியாம அவங்களே ஸ்மைல் பண்ணி அவங்க ஜாலியா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் அத பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாலியாகும். புரியுதா? அது வந்து இட்ஸ் லைக் கைண்டா இருக்கிறது ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டி. சில பேர் ஏமாத்துவாங்க. சில பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் உங்க இன்டென்ஷன்ஸ் பியூரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஒன்ட் மேட்டர் ஃபார் யூ. பிகாஸ் லைக் 10 பேருக்கு நல்லது பண்றோம்னா, ஒருத்தர் வந்து ஏமாத்த பார்க்குறாங்கன்னா, அது பெரிய தப்பில்ல. என்னதான் இருந்தாலும் கைண்டா இருங்க. ப்ளீஸ் கைண்டா இருங்க. பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹூஸ் டே யூ ஆர் கோனா மேக். யாரோட நாள வந்து நீங்க ஸ்பெஷல் ஆக்க போறீங்கன்னு தெரியாது. ஸோ டோன்ட் மிஸ் தட். யூ ஆல்வேஸ் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி கைண்ட் கைஸ். பி கைண்ட். ஓகே? எனக்கு எவ்ரி இயர் பர்த்டேனாலே சம்திங் ஆர் தி அதர் வில் ஹேப்பன் விச் கில்ஸ் த வைப். எல்லாருக்கும் நடக்கும் போல இது. ஓகே. எனிவேஸ், நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் ஐ ட்ரை டு ஆக்சுவலி ஹேவ் ஃபன் ஆன் தட் டே, சம்டைம்ஸ் ஐவ் கிவன் இன்டு த சேட்னஸ் அண்ட் அதர் டைம்ஸ் ஐ ட்ரை டு ஹேவ் அ டீசென்ட் டே. But this year I realized it's my day and didn't want to make this a pattern. I took myself out, got a massage, had lunch outside for some me time, met up with friends, went on a dinner date with my boyfriend, and was on a call with my sister after that. I realized that it's just me and the three to four people who really matter to me, whose opinions and effort really count. I don't know if this is very wholesome, shut up, but I thought being nice to myself is the nicest thing I've ever done. Being nice to yourself is actually the nicest thing anyone can do. Be nice to yourself. Sometimes what I do when I am sad is that, you know what, I'm going to do this for me அப்படின்னு சொல்லிட்டு நான் சில I mostly like clean my room, and then I do some skincare, and then I take a book, and then I read, and then I feel very cozy about that. I feel like, oh, I did this, all of this for myself. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபீலிங். ஸோ உங்களால் உங்களுக்காக எதாவது பண்ண முடியும். நான் வந்து எனக்காக சில படம் பார்ப்பேன். எனக்காக யாருக்கும் இல்லை, நான் எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அண்ட் லைக் அந்த 3 to 4 பீப்புள் உங்களுக்கு எதாவது பண்ணுவாங்கல்ல, அதுதான் சூப்பர், அதுதான் பெஸ்ட். தட்ஸ் ஹவு குட் டேஸ் ஆர் சப்போஸ் டு பி லைக். நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஒரு 10 பேரில் ஒரு ஒரு 2 பேராச்சும் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அண்ட் அது வந்து உங்களை ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். பட் 3-4 பேர் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணுறீங்கன்னா, they'll always make sure you're good, you're fine, you're happy. புரியுதா? And you can do good things for yourself. You can, enjoy the day. So that's how you frame a good day. Take care of yourself. Be nice. Cook for yourself. Work out for yourself. Do good things for yourself. You'll be happy. And that, I guess I'm ending. நிறைய இருக்கு, நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க, நிறைய கதை இருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். பட் யா, நெக்ஸ்ட் ஹோல்சம் வைல் பார்ட் 2 ஏதாவது பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்ட அந்த ரிப்ளை நான் சொல்லலை அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வாட்டி இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன், நீங்கள் இன்க்ளூட் பண்ணல, இந்த வாட்டியாச்சும் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். பை பை. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. I hope time heals you, me, everyone. I hope we all be happy. Yeah. Thank you. Bye bye. Alvida.